அப்பதான் வந்து நம்ம ஹீரோ வந்து அந்த சிச்சுவேஷனை வந்து அனலைஸ் பண்ணுவான். ஓகே, நான் வந்து ஹியூமனா மாறிட்டேனா? அவனுக்கே வந்து கொஞ்சம் ஆச்சரியமா தான் இருக்கும் அது. அப்பதான் வந்து ஹீரோ வந்து அவனோட எபிலிட்டியை வந்து செக் பண்ணி பார்ப்பான். அவனால வந்து அவனுடைய பாடி பார்ட்ஸ், அதாவது அவனுடைய கையை வந்து அந்த மான்ஸ்டர் இருக்கும் பாத்தீங்களா, இதுக்கு முன்னாடி இருந்திருப்பானே கைமேரா மாதிரி, அதோட கை மாதிரி வந்து இதை மாற்ற முடியும். அப்போ வந்து ஹீரோவுக்கு வந்து புரிஞ்சிடும், ஓகே நான் வந்து கம்ப்ளீட்டா வந்து ஹியூமனா வந்து மாறல, என் உடம்புல வந்து பயன்படுத்தப்பட்ட எல்லா மான்ஸ்டருடைய செல்ஸுமே வந்து என்னால் யூஸ் பண்ண முடியுது அதோட எபிலிட்டி அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோ வந்து அனலைஸ் பண்ணி பார்த்துட்டு இருப்பான். அப்பதான் ஹீரோ வந்து இன்னொன்று திங்க் பண்ணி பார்ப்பான். ஓகே, ரொம்ப டைம் ஆயிடுச்சு போல, ரிசர்ச் லேப்ல இருந்து யாருமே வந்து வரல, அப்பனா வந்து என்ன அவனுங்க தூக்கி போட்டானுங்க போல. என் கையில இருந்த அந்த எக்ஸ்பெரிமெண்ட் பண்ண நம்பருமே வந்து இப்போ காணா போயிடுச்சு. அவன் கையில வந்து ஆக்சுவலா 17 போட்டிருக்கும். அப்பனா வந்து எனக்கும் அந்த லேபுக்கு இதுக்கப்புறம் எந்த ஒரு தொடர்பும் இல்லை. முதல்ல நான் எப்படி வந்து உயிரோட வந்தேன்? ஒருவேளை வந்து என்னுடைய உடம்புல வந்து இந்த இம்மார்டல் டைப் மான்ஸ்டர்ஸ் அதோட செல்ஸ்மே வந்து இவனுக்கு யூஸ் பண்ணானுங்க. இப்போ வந்து ஒரு இம்மார்டல் டைப் மான்ஸ்டர் வந்து செத்து போச்சுன்னா அதோட கோர் இன்டாக்டா இருக்கிற வரைக்கும் அதால வந்து 3 டைம் வந்து உயிரோட வர முடியும். ஒருவேளை நான் உயிரோட வந்ததுக்கு அதுவுமே காரணமா இருக்குமா? ஆக்சுவலா சொல்ல போனா இவனுக்கு கோர் இருக்காது, ஒன்றும் இருக்காது, இவனோட எலும்பு துண்டு மட்டும் தான் இருக்கும். இவன் எப்படி உயிரோட வந்தான்றது வந்து ஒரு மிஸ்டரி தான். அப்பதான் வந்து ஹீரோ வந்து திங்க் பண்ணி பார்ப்பான். நான் கேள்விப்பட்டேன் ஹியூமன்ஸும் மான்ஸ்டர் செல்ஸுமே வந்து ஃபியூஸ் ஆகாது அப்படின்ட்டு. ஆனா என்னோட கண்டிஷன்ல வந்து என்ன நடந்தது? நான் வந்து என்னுடைய பிரைமுக்கு வந்து நான் வந்து ரிட்டர்ன் ஆயிட்டேன். அது மட்டும் கிடையாது, என் உடம்புல இருந்த எல்லா சைடு எஃபெக்ட்டுமே வந்து போயிடுச்சு. அதனால வந்து நான் ரொம்ப ஹெல்த்தியா ஃபீல் பண்றேன் போல. அது மட்டும் கிடையாது, என் மைண்ட்ல போடப்பட்ட ஸ்பெல் எஸ்கேப் ஆகக்கூடாது, ரெசிஸ்ட் பண்ணக்கூடாது, அந்த ஸ்பெல் எல்லாமே வந்து இப்ப காணா போயிடுச்சு. என்னோட லைஃப் நம்பர் 17 கைமேரா ஹண்டர் அப்படின்ற லைஃப் வந்து இதோட முடிவுக்கு வருது. இப்ப வந்து நான் ஒரு ஹியூமன் மாதிரி என்னால வாழ முடியும். முதல்ல வந்து நம்பர் 17ன்றது வந்து இவனுக்கு எனக்கு லேப்ல கொடுத்த பேரு, என்னோட உண்மையான பேரு அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோ வந்து அவனோட பேரை வந்து திங்க் பண்ணி பார்ப்பான். அதாவது 17 இயர்ஸ்க்கு முன்னாடி, 70 வருஷத்துக்கு முன்னாடி அவனுக்கு கொடுத்த பேரு. அப்பதான் வந்து அந்த ஆர்ஃபனேஜோட ஓனர் இருப்பார்ல, அவர் வந்து ஹீரோக்கு வந்து ஒரு பேர் வச்சிருப்பாரு. நீ ரொம்ப ரொம்ப கிரேசியா இருக்கடா. இல்ல நீ வந்து கொஞ்சம் ரஃப்பா இருக்க, உன்னோட ரஃப்பான பர்சனாலிட்டி, அப்புறம் வந்து மற்றவங்களுக்கு வந்து நீ ஹெல்ப்பும் பண்ற, அப்போ உனக்கு என்ன பேர் கொடுக்கலாம்? ஓகே, உன்னோட பேர் வந்து சியோன் டோவுன், இதுதான் உன்னோட பேரு. இதுக்கு என்ன மீனிங்னா ஹெல்பிங் 1000 பீப்புள். அப்பதான் வந்து ஹீரோ வந்து சிரிப்பான். இது ரொம்ப ரொம்ப ரிடிகுலஸா இருக்கு, என்ன மாதிரி ஒரு வீடு அட்ரஸ் இல்லாத அனாதை நான் இங்கிருந்து போயிட்டு 1000 பீப்புளுக்கு ஹெல்ப் பண்றது அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோ வந்து நினைச்சு பார்ப்பான். இப்போ நான் என்ன பண்ணணும்? ரிவெஞ்ச் எடுக்கணுமா என்ன? இல்ல, அதுக்கு வாய்ப்பே கிடையாது. நான் ரிவெஞ்ச் எடுக்கிறதுக்கு முதல்ல அவனுக்கு உயிரோட இருக்கணுமே. எத்தனை வருஷம் போச்சுன்னே தெரியல, அவனுங்களாம் வந்து நேச்சுரலா டெத் ஆயிட்டு இருப்பானுங்க. இப்போ வந்து நான் ஹியூமன் வேர்ல்டுக்கும் போகணும்னு அவசியம் இல்லை, அதனால அதை பத்தி பொறுமையா திங்க் பண்ணுவோம். இப்படியே போச்சுன்னா ஒரு நாள் கண்டிப்பா வந்து அவங்க கூட என்னோட பாத்து வந்து கிராஸ் ஆகும். அப்ப வந்து ரிவெஞ்சை பத்தி யோசிப்போம் அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோ வந்து திங்க் பண்ணுவான். அப்பதான் வந்து ஹீரோ வந்து கீழே குனிஞ்சு பார்ப்பான். மணியே, மணியின் ஒளியே அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோ வந்து இப்ப பிறந்த மேனிக்கு கிடக்குறான்ல. அப்பதான் வந்து திங்க் பண்ணுவான், ஓகே நம்ம சேம் பப்பி சேமா இருக்கும், முதல்ல வந்து ட்ரெஸ்ஸை வந்து கண்டுபிடிக்கணும், ட்ரெஸ்ஸை கண்டுபிடிச்சு போடணும், அப்பதான் வந்து ஒரு ப்ராப்பரான ஹியூமனா மாறும் அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோ வந்து நினைச்சு பார்த்துட்டு போக ஆரம்பிச்சிருவான். அந்த டீமன்ல உள்ள போக ஆரம்பிச்சிருவான். இப்ப வந்து இவன் ராக்கி மவுண்டன் அப்படின்ற ஏரியால வந்து இருக்கான். அங்க இருந்து கொஞ்சம் உள்ள போக ஆரம்பிச்சிருவான், அந்த மொத்த டீமன்லமே வந்து சுத்தி பார்க்க. அப்பதான் வந்து ஹீரோ என்ன பண்ணுவான்னு சொல்லிட்டு பாத்தீங்கன்னா, அவனுக்கு வந்து அந்த ட்ரெஸ் வேணும்ல, ட்ரெஸ் தைக்கிறதுக்கான மெட்டீரியல்ஸ் எல்லாம் தேடி உள்ள வந்து போயிட்டு இருப்பான். காடு மலை அப்படின்னு சொல்லிட்டு சுத்திட்டு இருப்பான். அப்படி சுத்திட்டு போகும்போது தான் வந்து ஒரு லேக்கை வந்து பார்ப்பான். என்னடா இது, ஏதோ வந்து கீழே செத்து கிடக்குது, ஒருவேளை வந்து டெரிட்டரிக்காக அடிச்சுட்டு செத்துருச்சோ? அங்க வந்து ஒரு பறக்கிற மான்ஸ்டர் வந்து கீழே கிடக்கும். அதுதான் வந்து ஹீரோ வந்து பார்த்துட்டு இருப்பான். இதை பார்க்கும்போது ரொம்ப ஸ்ட்ராங்கான டீமன் மாதிரி தான் தெரியுது. அப்புறம் எப்படி இது செத்துச்சு? வெளியே எதுவும் பெரிய காயெல்லாம் இல்ல. ஓகே, பாய்சனால வந்து செத்துருக்கு போல. பரவாயில்ல, இது வந்து நமக்கு நல்லது தான். எப்படி வந்து எனக்கு இதோட லெதர் வந்து தேவைப்படும் அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோ வந்து அதோட லெதரை வந்து கட் பண்றதுக்கு வந்து ஸ்டார்ட் பண்ணிடுவான். அதுக்கு அவன் என்ன பண்ணும் அப்படின்னு சொல்லிட்டு பாத்தீங்கன்னா, அவனுடைய கை இருக்குல்ல, அதை வந்து ஒரு நைஃப் மாதிரி வந்து அவன் டிரான்ஸ்ஃபார்ம் பண்ணிடுவான். ஓகே, இப்போ வந்து ஈஸியா வந்து இதை கட் பண்ணலாம். அப்பதான் வந்து ஹீரோ வந்து திங்க் பண்ணி பார்ப்பான். ஆமா, எப்படி இதை கட் பண்றது? ஓகே, லேப்ல சொல்லி கொடுத்தாங்கல்ல, இப்படி ஒரு கோடு, இப்படி ஒரு கோடு, அப்படி ஒரு கோடு, டொமக்ல இருந்து ஸ்ட்ரெயிட்டா போயிட்டு ஓகே கை கால் முடிச்சிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோ வந்து அந்த லேப்ல வந்து சொல்லி கொடுத்துருப்பாங்க போல. அதை வந்து நினைச்சு பார்ப்பான், எப்படி வந்து தோல் உரிக்கிறது அப்படின்ட்டு. அப்பதான் வந்து ஹீரோ வந்து அதை கட் பண்ண ஆரம்பிச்சிருவான். அப்படி கட் பண்ண உடனே என்ன ஆகும்னு சொல்லிட்டு பாத்தீங்கன்னா, அதுல இருந்து பயங்கரமான பாய்சனஸ் கேஸ் வந்து வெளியே வரும். கைஸ், நான் வந்து டீமன் மான்ஸ்டர் அப்படின்னு சொல்லிட்டு மாத்தி யூஸ் பண்ணுவேன். டீமன்னாலும் ஒண்ணுதான், மான்ஸ்டர்னாலும் ஒண்ணுதான். சில டைம் வந்து எனக்கு அந்த மான்ஸ்டர் அப்படின்னு
அப்படின்ற அந்த வேர்டு வந்து வரமாட்டேங்குது. அப்போ வந்து நான் டீமன் போட்டுக்கிறேன். ஆக்சுவலாக என்ன இருக்குன்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, அந்த டீமன் வந்து பாய்சன் செய்யப்பட்டிருக்கு. அந்த பாய்சன்லாம் வந்து எங்கே போய் ஸ்டக் ஆகிட்டு இருக்குன்னா, இதோடைய உடம்புக்கும் அதோட ஸ்கின்னுக்கும் நடுவில் இருக்க அந்த ஏரியாவில் வந்து ஃபுல்லாக பாய்சன் வந்து ஸ்ப்ரெட் ஆயிடுச்சு. இப்போ ஹீரோ வந்து தோல் உரிக்கிறான்ல, அதனால வந்து எல்லா பாய்சனுமே வந்து வெளியே போகுது, லீக் ஆகுது. அப்பதான் வந்து அந்த உடம்புல இருந்து வர பாய்சன் வந்து வெளியே எல்லா பக்கமே வந்து ஸ்ப்ரெட் ஆகும். அங்கெல்லாம் வந்து ஒரு மரம் இருக்கும், அந்த மரத்துல பட்டோடனே அந்த மரமே வந்து பட்டு போயிடும், அந்த இலெல்லாம் வந்து காஞ்சி போய். ஆனா நம்ம ஹீரோவுக்கு வந்து ஒண்ணுமே ஆகாது. அவன் வந்து லிட்டரலா வந்து அவனுக்கு நோ டேமேஜ். அப்பதான் ஹீரோ வந்து ரொம்ப சக்சஸ்ஃபுல்லா வந்து அந்த தோலை வந்து உரிச்சு எடுத்துருவான், எந்த ஒரு டேமேஜ் இல்லாம. அப்புறம் என்ன, அந்த பாய்சனஸ் எல்லாத்தையுமே வந்து வாஷ் பண்ணும்ல, அதான் பக்கத்துல லேக் இருக்கு, அதுல போட்டு எல்லா பாய்சனுமே வந்து அவன் வாஷ் பண்ண ஆரம்பிச்சிருவான். இப்போ வந்து கரெக்டா இருக்கு. ஆனா வந்து இது ரொம்ப சாஃப்டா இருக்கணுமே, சாஃப்டா இருந்தா தான் வந்து ட்ரெஸ் போட முடியும். இது வந்து ரொம்ப ரொம்ப ஹார்டா இருக்கு. ஒருவேளை வந்து இது டீமனோட லெதர் அப்படின்றதுனால வந்து ரொம்ப ஸ்ட்ராங்கா இருக்கு போல, ஸ்டிஃபா. இந்த மாதிரி டைம்ல வந்து என்ன பண்ணணும், ஓகே இதை வந்து இப்படிதான் பண்ணணும், இப்படி குத்துறது மூலியமா வந்து இது சாஃப்ட் ஆயிடும் அப்படின்னு சொல்லிட்டு போட்டு பயங்கரமா வந்து குத்த ஆரம்பிச்சிருவோம். அதுவுமே வந்து ஒர்க் அவுட் ஆயிடும். ஃபர்ஸ்ட் வந்து ரொம்ப ரிஜிடா ஸ்டிஃபா இருந்துச்சுல்ல, இப்போ வந்து அது சாஃப்ட் ஆயிடும், ஒரு கிளாத் மாதிரி. ஓகே இந்த சைஸ் வந்து கரெக்டா தான் இருக்கும் எனக்கு. அப்பதான் என்ன ஆகும்னு சொல்லிட்டு பாத்தீங்கன்னா, அந்த டீமன் வந்து சாவல, உயிரோட தான் இருக்கு. அது வந்து திட்ட அதோட லைஃப்ல வந்து லாஸ்ட் ஸ்டேஜ் சாக கிடந்தது. ஹீரோ வந்து அதோட தோலை வந்து உரிச்சான்ல, அது மூலயமா வந்து எல்லா பாய்சனுமே வந்து வெளியே போயிடுச்சு. அதனால வந்து இது ரெக்கவர் ஆயிடுச்சு. இப்ப டக்குன்னு வந்து தலையில வந்து லைட் எரிய ஆரம்பிச்சிடும், அதாவது தலையில நெருப்பு எரிய ஆரம்பிச்சிடும். அப்பதான் வந்து ஹீரோ ஓகே இது வந்து எக்ஸ்ட்ரா இருக்கு, இதை வந்து இப்படி கட் பண்ணும் அப்படின்னு சொல்லிட்டு அந்த லெதரை வந்து கிழிக்க ஆரம்பிச்சிருவான். உடனே பின்னாடி இருந்த அந்த டீமனு, டாய் என்னடா பண்ற, அதை பார்க்கும் போது என்னோட ஸ்கின் மாதிரி இருக்கே அப்படின்னு சொல்லிட்டு டீமன் வந்து பார்த்துட்டு இருக்கும். அப்பதான் ஹீரோ வந்து ஓட்ட போறதுக்கு வந்து ஒரு பஞ்சை போட்டு ஒரு ஓட்டையும் போட்டுருவான், கையை வந்து உள்ள விடுறதுக்கு. என்னோட பாடிக்கு வந்து இது பக்காவா ஃபிட் ஆகுது. என்னடா இது எல்லா பாய்சனுமே வந்து டிசப்பியர் ஆகலையா, இன்னும் கொஞ்சம் ஒட்டிட்டு இருக்கு போலயே, சரி எனக்கு வந்து சோம்பேறியா இருக்கு, அதை வந்து அப்படியே விட்டுரும், அப்படியே போட்டுப்போம் அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோ வந்து அப்படியே போட்டுப்பான் அதை. அப்பதான் இங்க இருந்தது கத்தும், டாய் டாய் அது என்னோட ஸ்கின்னுடா அப்படின்ட்டு தான் வந்து சொல்லுதுன்னு நினைக்கிறேன். ஏன்னா வந்து அது கத்தின்னு இருக்கும் கோயிங் கோயிங் அப்படின்ட்டு. அப்பதான் உடனே ஹீரோ, நீ என்ன சாவலியா நீ, அப்பதான் உடனே வந்து அது கத்தும் தலையாட்டிக்கிட்டே, இல்ல இல்ல அப்படின்ட்டு. அப்பதான் வந்து ஹீரோ வந்து நினைச்சு பார்ப்பான், என்னடா இது நான் சொல்றது வந்து இதுக்கு புரியுதா இல்ல இதுக்கு புரியுதுன்ட்டு நான் வந்து இமேஜின் பண்றேன்னா அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோ வந்து நினைச்சு பார்ப்பான். இது இன்னும் உயிரோட தான் இருக்கே, ஒருவேளை இதுவுமே வந்து இம்மோர்டல் டைப் மான்ஸ்டரோ, இதுவே நான் வந்து பழைய ஆளா இருந்திருந்தேன்னா இதை நேரம் கொண்டு போட்டிருப்பேன், ஏன்னா நான் வந்து ஹண்ட்ரு. ஆனா இப்ப வந்து அதெல்லாம் பண்ண வேணாம், ஏன்னா வந்து இது ரொம்ப ரொம்ப வீக்கா சாவர நிலைமையில இருக்கு, எதுக்கு போய் இதை கொண்டுகிட்டு. டேய் நீ நானும் ரொம்ப ரொம்ப லக்கி, இது வந்து ரெண்டு பேருக்குமே வந்து செகண்ட் லைஃப், அதனால என் வாழ்க்கைய நான் வந்து நல்லா வாழ ட்ரை பண்றேன், நீயும் உன்னுடைய வாழ்க்கைய நல்லா வாழ ட்ரை பண்ணு, பார்க்கலாம்டா ஃபியூச்சர்ல வந்து எங்கேயாவது எப்பயாவது நாம ரெண்டு பேரும் மீட் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோ வந்து சொல்லிட்டு போயிடுவாங்க இருந்து. இப்போ வந்து ஹீரோவுக்கு வந்து அவனோட ட்ரெஸ் இஷ்யூ வந்து இப்போ ரெக்டிஃபை ஆயிடுச்சு. இப்போ வந்து அவனுக்கு ட்ரெஸ் கிடைச்சிருச்சு. இப்போ தங்குறதுக்கு வீடு வேணும்ல, ஸோ அதனால வந்து தேடி போவான் எங்க தங்கலாம் அப்படின்ட்டு. அப்படி தேடி போகும்போது ஒரு குகைக்குள்ள வந்து போயிட்டு இருப்பான், ஒரு கேவுக்குள்ள. அப்பதான் டக்கு நின்று அவனு பாத்தீங்கன்னா தரைய பொழந்துக்கிட்டு உள்ள இருந்து ஒரு சென்டிபை டீமன் வந்து வெளியே வந்துடும், அதாவது பூரான், மிகப்பெரிய ஜெயிண்ட் பூரான். பயபுல வந்து கத்திக்கிட்டு பயங்கரமா வந்து என்ட்ரி கொடுப்பாப்லி. அப்பதான் நம்ம ஹீரோ பார்த்து அதை அட்டாக் பண்ண வர நம்ம ஹீரோ வந்து கண்டு கூட மாட்டான். இந்த இடம் ரொம்ப இருட்டா இருக்குல்ல அப்படின்ட்டு கையை வந்து இப்படி ஆட்டுவான். அவன் கையில இருந்து அந்த கோல்டன் த்ரெட் வெளியே வரும். வெளியே வந்தோடனே என்ன ஆகும், இந்த பூரானுடைய தலையை சீவி மர்கேசாலா அதே இடத்துல வந்து அதோட கதை வந்து க்ளோஸ். இந்த இடம் வந்து செட் ஆகாது, ரொம்ப இருட்டா இருக்கு, ரிஜெக்டட் அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோ வந்து கிளம்பிடுவான் அங்க இருந்து. அப்பதான் வந்து ஹீரோ வந்து பொடி நடையா நடந்து இந்த பக்கம் வந்துருவான் ஸ்னோயி ரீஜனுக்கு. இங்க வந்து பார்த்தா இந்த ஈட்டிஸ்லாம் இருக்கும்ல, எட்டின்னுவாங்களே, அதுங்கெல்லாம் பப்பரப்பேன் படுத்துக்கிட்டு மேல பார்த்துட்டு இருக்கோம், சன் பாத் எடுக்கிற மாதிரி. என்னன்னு பார்த்தா நம்ம ஹீரோ தான் வந்து அடிச்சு நாக் அவுட் பண்ணி வச்சிருக்கான். இந்த இடம் வந்து செட் ஆகாது, இது ரொம்ப கோல்டா இருக்கு, சாப்பாடு கண்டுபிடிக்கிறது வந்து ரொம்ப கஷ்டம். இந்த இடமே வந்து செட் ஆகாது, இது ரொம்ப ரொம்ப ஸ்மெல்லியா இருக்கு, ஐயா இது வந்து ஒரு மாதிரி ரொம்ப ஈரப்பதமா இருக்கு, சேச்சா இது வேணாம், ரொம்ப சூடா இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோ வந்து எல்லா பிளேஸுமே வந்து சுத்தி சுத்தி பார்ப்பான், சுத்தி சுத்தி தேடிட்டு இருக்கான் தங்கறதுக்கு இடம். அப்பதான் வந்து ஹீரோ வந்து தேடி தேடி கடைசியா வந்து ஒரு இடத்த வந்து ரீச் பண்ணுவான். அந்த இடம் பார்க்க வந்து கொஞ்சம் நல்லா தான் இருக்கும். ஓகே இந்த இடம் வந்து பார்க்கறதுக்கு சூப்பரா இருக்கு, நான் நினைச்சு கூட பார்க்கல டீமன் ரெலம்ல வந்து இப்படி ஒரு அழகான இடம் வந்து இருக்கும் அப்படின்னுட்டு. இன்னும் கொஞ்சம் இந்த இடத்த வந்து சுத்தி பார்ப்போம் அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோ வந்து அந்த
இடத்த வந்து எக்ஸ்ப்ளோர் பண்ண ஆரம்பிச்சிருவான். ஓகே, வாட்டருமே வந்து கிளீனா இருக்கு. அது மட்டும் இல்லாம உள்ளுக்குள்ள வந்து நிறைய மீன் இருக்கும் போலயே. இங்க ஒரு கேம்பிங்க போட்டு இந்த மீனை பிடிச்சி சுட்டு சாப்பிட்டா சூப்பரா இருக்கும். ஏன்டா அது பார்க்க மீன் மாதிரியா இருக்கு? திட்ட அது ஒரு பிரானா டைப் மான்ஸ்டர் அது. ஓகே, சுத்தமான தண்ணி இருக்கு, பிடிச்சி சாப்பிட மீன் இருக்கு. இந்த இடத்துல வந்து வீட்டை மட்டும் கட்டி கேம்ப் போட்டா சூப்பரா இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோ வந்து யோசிச்சு பார்ப்பான். அது மட்டும் இல்லாம இங்க பூக்களும் இருக்கு, நல்ல சுத்தமான காத்து. ஓகேடா, நான் முடிவு பண்ணிட்டேன், இங்கதான் வந்து என்னுடைய வீடு இருக்கணும், அதாவது சியான் டோ உன் அவனுடைய வீடு. சோ ஹீரோ வந்து முடிவு பண்ணிட்டான், ஓகே இங்கதான் வந்து நம்ம வீடு கட்டணும் அப்படின்னுட்டு. அப்பதான் உடனே இங்க ஒரு இடத்த காட்டுவாங்க, ஒரு தரைப்பகுதி. டக்குன்னு பார்த்தா அந்த இடம் வந்து பயங்கரமா வந்து லைட்டா கிராக் விட ஆரம்பிக்கும். என்னன்னு பார்த்தா அந்த இடத்துல வந்து கேட் வந்து ஓப்பன் ஆயிடுச்சு. கேட் மட்டும் தான் திடீர்னு ஓப்பன் ஆச்சுன்னு பார்த்தா உள்ள இருந்து வெளியே ஏதோ வந்து உழுது. என்னன்னு பார்த்தா அது பாக்குறதுக்கே வந்து ஏதோ ரோபோட் மாதிரி இருக்கு. கண்ணுலாம் வந்து பயங்கரமா ரெட்டா இருக்கு. அப்பதான் வந்து பைபிள சொல்றாப்டி, ஓஹோ இதுதான் வந்து டீமன் இல்லமா. இப்ப வந்து ஹீரோக்கு வந்து தங்கறதுக்கு வந்து இடம் வந்து கிடைச்சிருச்சு. இப்ப வந்து வீடு கட்டுறதுக்கு வந்து மெட்டீரியல்ஸ் வந்து தேவைப்படும்ல, அதனால அங்க இருக்கிற மரத்தெல்லாம் வந்து வெட்ட ஆரம்பிச்சிருவான். அவனுடைய கோல்டன் த்ரெட்டை யூஸ் பண்ணி மரத்தெல்லாம் வெட்டி முடிச்சுட்டு, ஓகேப்பா இது வந்து ரொம்ப ரொம்ப குட் குவாலிட்டியான வுட், வீடு கட்டுறதுக்கு ஏத்த மெட்டீரியல். என்னடா இது, இந்த லேண்ட் வந்து ஒரு மாதிரி பம்பியா இருக்கே, சரியில்லை, இப்ப வந்து லெவலிங் பண்ணும் அப்படின்னு சொல்லிட்டு திருப்பி அந்த கோல்டன் த்ரெட்டை வச்சு லெவலிங் பண்ண ஆரம்பிச்சிருவான். அந்த லேண்டை வந்து பிளாட் சர்ஃபேஸா மாத்திடுவான், எல்லாத்தையுமே வந்து கிளியர் பண்ணிடுவான். அந்த ரூட்லாம் இருக்கு பாத்தீங்களா, மரத்தை வெட்டினதுக்கு மீதி அந்த வேர்லாம் இருக்கும்ல, அதெல்லாம் வந்து இவன் கிளியர் பண்றான். கிளியர் பண்ணி ஒரு பிளாட்டான சர்ஃபேஸை வந்து கிரியேட் பண்ணிட்டான். ஹீரோ வந்து கட் பண்ண அந்த லாக்லாம் இருக்கும்ல, அந்த மரக்கட்டை அதெல்லாம் வச்சு வீடு கட்ட ஆரம்பிச்சிருவான். ஃபர்ஸ்ட் என்ன பண்ணுவான்னு பாத்தீங்கன்னா பில்லர்ஸ் போட ஆரம்பிப்பான். பில்லர்ஸை போட்டு அப்புறம் வந்து கீழே வந்து தரையை போட்டதுக்கு அப்புறம் இப்ப வந்து அந்த மரக்கட்டெல்லாம் வந்து ஒண்ணுக்கு ஒண்ணு ஒட்டிக்கணும்ல ஸ்ட்ராங்கா. அதுக்கு வந்து ஹீரோ என்ன பண்ணுவான்னு சொல்லிட்டு பாத்தீங்கன்னா ஸ்னைல் டைப் மான்ஸ்டர் இருக்குல்ல, அதோட மியூக்கஸை வந்து யூஸ் பண்ணுவான், ஒரு கம்மு மாதிரி. இப்ப எப்படி நம்ம வந்து சிமெண்ட் யூஸ் பண்றோம், அந்த மாதிரி பைபிள வந்து சிமெண்ட் மாதிரி யூஸ் பண்ணி எல்லா மரத்தையுமே வந்து ஒட்ட ஆரம்பிச்சிருவான் கரெக்டா அதோட இடத்துல. அப்புறம் வந்து பைபிள வந்து ஒரு சில ஃபினிஷிங் டச்லாம் பண்ணுவோம். அப்படி ஃபினிஷிங் டச்லாம் பண்ணிட்டு ஏதோ வந்து பயங்கரமா செஞ்சிருப்பான். நானும் வந்து ஆவலா வெயிட் பண்ணேன். அப்பதான் வந்து ஹீரோ சொல்லுவான், ஓகே இப்ப பார்க்க சூப்பரா இருக்கு, இங்க இருக்கிற முக்காவாசி டீமன்ஸ் இது பக்கம் வரவே பயப்படணும். அப்படி என்னடான்னு பார்த்தா அது வந்து ஒரு மாதிரி பயங்கரமா கிரீப்பியா இருக்கும். வீடு கட்ட சொன்னா பேய் பங்களா கட்டி வச்சிருக்கான் நம்ம ஹீரோ. சூப்பரா இருக்குப்பா, ஒரு மாதிரி காசியா, எனக்கு வந்து இது பிடிச்சிருக்கு அப்படின்ட்டு ஹீரோ வந்து சொல்லுவான். அப்பதான் வந்து ஹீரோ வந்து திங்க் பண்ணி பார்ப்பான், இல்லையே ஏதோ வந்து குறையிற மாதிரி இருக்கே, வீடுனா எப்படி இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு திங்க் பண்ணி பார்ப்பான். அதாவது அவன் வந்து ரிசர்ச் லேப்ல வந்து இருந்திருப்பான்ல, அப்ப வந்து போட்டு காட்டியிருப்பானுங்க போல டிவில, வீடுனா அதுதான், வீடுனா இப்படிதான் இருக்கும் அப்படின்னுட்டு. அதை வந்து இவன் திங்க் பண்ணி பார்க்கறான். அந்த இடத்துல அந்த வீடியோஸ்ல வந்து வீட்டுக்கு வாசல்ல வந்து ஏதோ வளர்ப்பாங்களே, ஆமா கரெக்ட், நாய்க்குட்டி. ஆனா நான் எங்க இருந்து போடுறது, டீமன் ரெலம்ல வந்து நாய்க்குட்டியை தேடி, சரி அதுக்கு பதிலா நான் வந்து வெஜிடபிள் கார்டன் அதை வந்து நான் செய்யறேன். ஆனா இங்க வந்து என்ன வந்து க்ரோ பண்றது, அதுவும் இல்லாம டீமன் ரெலம்ல வந்து என்ன வளரும் முதல்ல, கரெக்ட், பக்கத்துல வந்து ஸ்னோய் மவுண்டன் இருக்குல்ல, அப்ப வந்து கண்டிப்பா மண்ட்ரகோராஸ் அதுங்க வந்து அங்க வாழும். அப்பதான் வந்து சொல்லுவாங்க, இந்த மண்ட்ரகோராஸ் அப்படின்றது வந்து எங்க வாழும் அப்படின்னு சொல்லிட்டு. எங்க இருக்குன்னு சொல்லிட்டு பாத்தீங்கன்னா எந்த இடத்துல வந்து டிமானிக் எனர்ஜி ரொம்ப ஸ்ட்ராங்கா இருக்கோ அங்கதான் வந்து அது இருக்கும். அப்பதான் வந்து ஹீரோ வந்து நடந்து போயிட்டு இருப்பான். என்னடா இது, பனி வந்து பயங்கரமா பெய்யுது இல்ல, என்ன இவனுங்க லேபுக்கு கிட்னாப் பண்ண அன்னைக்குமே வந்து பனி தான் பெஞ்சது இல்ல இந்த மாதிரி அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோ வந்து நினைச்சு பார்ப்பான். இந்த மாதிரி கைமேராவா இருக்கிறதுலயும் ஒரு சில அட்வான்டேஜ் இருக்கு, எனக்கு குளிரவும் இல்ல, எனக்கு பசிக்கவும் இல்ல. இந்த இடத்துல வந்து டிமானிக் எனர்ஜி வந்து ரொம்ப அதிகமா இருக்கு, நான் வந்து சேர்ந்துட்டேன் போலயே. அப்பாடா, ஒரு வழியா கண்டுபிடிச்சிட்டேன், நான் கூட வந்தது வேஸ்டா போயிடுமோன்னு நினைச்சேன், இதுங்க இங்கதான் இருக்கா. ஹீரோ வந்து கண்டுபிடிச்சிருவான் அந்த மண்ட்ரகோராஸ. அப்பதான் வந்து சொல்லுவாங்க, இந்த மண்ட்ரகோராஸ்லாம் வந்து எப்படி இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு. சின்னதா வந்து அதை ஏதாவது ஸ்ட்ரெஸ் பண்ணா கூட அது வந்து பயங்கரமா வந்து அது வந்து அஃபெக்ட் பண்ணும். அது வாழற என்விரான்மெண்ட்ல வந்து சின்னதா ஒரு சேஞ்ச் இருந்தா கூட வந்து அது இறந்துரும். ஓகே, இதை வந்து ரீஅலோகேட் பண்றதுக்காக இங்க இருக்கிறதுல வந்து எது வந்து ரொம்ப ரொம்ப குட்டியோ அதை வந்து செலக்ட் பண்ணுவோம். அப்பதான் வந்து இடத்த மாத்தி வைக்கும் போது அதுக்கு ஏத்த மாதிரி வந்து அதை அடாப்ட் பண்ணிக்கும். ஐயையோ, தெரியாதனமா வந்து இதை தூக்கிட்டேனே, ஒருவேளை வந்து என்னுடைய காதை வந்து நான் பொத்திருக்கணுமோ, என்னடா இது மட்டும் ஜாலியா என்னுடைய கையில வந்து தூங்கிட்டு இருக்கு. அப்பதான் வந்து இந்த மண்ட்ரகோரா வந்து கத்துன்னு பார்த்தா நம்ம ஹீரோவோட கையில ரொம்ப கம்ஃபர்டபுளா இருப்பாப்லி பைபிள்ல. அப்ப வந்து ஹீரோவுக்கு வந்து ஒண்ணுமே புரியாது, என்னடா இது அப்படின்னு சொல்லிட்டு இன்னொன்னு புடிங்கி பார்ப்பான். அதுவுமே வந்து
எந்த ஒரு சத்தமுமே வந்து போடாது. அதுவும் சைலண்டா வந்து தூங்கின்னு இருக்கும் நம்ம ஹீரோட கையில. சரியில்லையே அப்படின்னு சொல்லிட்டு இன்னொன்னு புடிங்கி பார்ப்பான். அதுவுமே வந்து கத்தாது. என்னடா எதுவுமே வந்து கத்த மாட்டேங்குது. ஏதோ ஹாயா பெட்ல படுத்து தூங்குற மாதிரி என்னோட கையில படுத்து தூங்கிட்டு இருக்கு. என்ன இதுங்க பேசுது? தூக்கத்துல வந்து பேசிட்டு இருக்குங்களோ இதுங்க? ஸ்லீப் டாக்கிங் பண்ணுதா? அப்பதான் வந்து அதுங்க அழகா கியூட்டா வந்து நம்ம ஹீரோட கையில வந்து தூங்கிட்டு இருக்கும் ஜாலியா ஒரு மாதிரி பெனாத்திக்கிட்டு. அப்பதான் வந்து ஒரு இன்ட்ரோ ஒன்று போடுவானுங்க. மன்றகோடானா என்ன அப்படின்ட்டு. அதுங்க வந்து சரியான ஒரு பயங்கரமான ஒரு இது. இப்ப வந்து ஹீரோ வந்து புடுங்கிருப்பான்ல, அப்படி புடுங்கினதுக்கு வந்து அது கத்து 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 கத்துன்னு கத்திருக்கணும் பயங்கரமா. ஏன்னா வந்து இந்த மன்ற கோரஸ்லாம் வந்து யாராவது புடுங்கினாங்கன்னு வச்சுக்கோங்க, அதோட பர்மிஷன் இல்லாம அதுக்கு வந்து பயங்கரமா வந்து கத்தும். அது மட்டும் கிடையாது, டீமானிக் எனர்ஜி இருக்கு பாத்தீங்களா? ஹியூமன் வேர்ல்ட்ல வந்து டீமானிக் எனர்ஜி வந்து அவ்வளவா இருக்காது, ரொம்ப வந்து கம்மியா தான் இருக்கும். அதனாலே வந்து இதுங்க ரொம்ப ரொம்ப ஸ்ட்ரெஸ் ஆயிடும், பயங்கரமா வந்து கத்தும். இங்கதான் வந்து காட்டுவாங்க அந்த ஹியூமன் வேர்ல்ட்ல இருக்கிற மன்றகோராவை. அது வந்து பார்க்கவே ரொம்ப பயங்கரமா இருக்கும், ஒரு ஆவி மாதிரி. ஆனா இங்க அப்படி இல்ல. ஹீரோ வந்து புடுங்கும் போது அதுங்க கத்திருக்காது. அப்பதான் வந்து ஹீரோ வந்து நினைச்சு பார்ப்பான், ஓகே நாம வந்து டீமன் ரெலம்ல இருக்கோம்ல, அதனால வந்து இதுங்க கத்தலையோ, கொஞ்சமா கூட ஸ்ட்ரகிள் கூட பண்ணல. இந்நேரம் என் கையை விட்டு ஜம்ப் பண்ணி ஓட வேணாமா, இது என்ன விட்டுறா அப்படின்னுட்டு இது நானே ஜாலியா படுத்து தூங்குது என்னோட கையில. ஒருவேளை இதுங்க என்னையுமே வந்து மன்றகோரான்னு நினைச்சிருச்சா? என்னோட உடம்புல கூட மன்றகோராவுடைய செல்ஸ் வந்து இன்ஜெக்ட் பண்ணானுங்களே, அதனாலதான் இதுங்க ஜாலியா படுத்து தூங்குதா என்னோட கையில அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோ வந்து நினைச்சு பார்ப்பான். அப்ப வந்து ஹீரோவோட உடம்புல வந்து திட்டத்தட்ட 500க்கும் மேற்பட்ட மான்ஸ்டர்ஸோட செல்ஸ் வந்து இன்ஜெக்ட் பண்ணப்பட்டிருக்கு. அதுல வந்து இந்த மன்றகோரா பிளான்ட் டைப் மான்ஸ்டர் அதோட செல்ஸுமே வந்து அடங்கும் போல. ஏதோ ஒண்ணு எனக்கு வந்து வேலை வந்து சுலபமா முடிஞ்சு அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோ வந்து அந்த மூணுத்தையுமே வந்து அவனோட இடுப்புல வந்து சொருகி வச்சுப்பான் கூட்டு போறதுக்கு. வீட்டுக்கு போயிட்டு என்ன பண்ணலாம், இதோட லீஃபை வச்சு டீ செய்யலாம் சுட சுட, இதோட ஃப்ரூட்டை வந்து ஸ்நாக்ஸா யூஸ் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோ வந்து திங்க் பண்ணி பார்ப்பான். வீட்டுக்கு போய் என்ன பண்ணலாம் இதை வச்சு அப்படின்ட்டு. ஆமா இதை மறந்துட்டேனே, இதுங்கிட்ட இருந்து யாராவது வலுக்கட்டாயமா வந்து ஃப்ரூட்டை வந்து புடிங்கி எடுத்தா அது வந்து பாய்சனா மாறிடும். இதுங்கிட்ட வந்து நான் கேட்டு வாங்கணும் ஃப்ரூட்டை கேர்ஃபுல்லா. ஏன்டா டே உனக்கு தான் பாய்சனுமே வந்து ஒன்றும் பண்ணாதே, அதை மறந்துட்டியா நீ? அப்பதான் வந்து ஹீரோவுக்கு வந்து சத்தம் கேட்கும், என்னை காப்பாத்தீங்க இல்ல அப்படின்ட்டு. அங்க யாரோ வந்து கத்திட்டு இருப்பாங்க. ஹீரோ இருக்கான்ல அவன் பக்கத்துல, அதாவது கொஞ்சம் தூரம் தள்ளி. அப்பதான் வந்து ஹீரோ வந்து நினைச்சு பார்ப்பான், என்னடா இது என் பக்கத்துல வந்து ஹண்டர்ஸ் இருக்காங்க போலியே, அவனுங்க எதுக்கு வந்து இந்த டேஞ்சரஸான ஸ்னோய் மவுண்டனுக்கு வந்தானுங்கன்னு தெரியலையே. ஓகே வந்ததும் வந்துட்டானுங்க, அவனுங்க கிட்ட போயிட்டு ஒரு சில கேட் ஸ்டோனை வந்து வாங்கிட்டு வருவோம் அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோ வந்து முடிவு பண்ணிடுவான். அப்பதான் வந்து இங்க காட்டுவாங்க, டேய் அவனுங்க வந்து நம்மள பைட்டா யூஸ் பண்ணிட்டு தப்பிச்சு ஓடிட்டானுங்கடா, டேய் கேர்ஃபுல்லா இரு அதுங்க வருது. அப்பதான் என்னன்னு பார்த்தா இங்க 2 பேரை வந்து ராபிட் டீமன்ஸ் வந்து அட்டாக் பண்ணிட்டு இருக்கும் பயங்கரமா. இவனுங்களுமே வந்து ஷீல்டு பேரியர்னு போட்டு அதுங்கிட்ட இருந்து தப்பிக்க, பட் அது ரொம்ப நேரத்துக்கு வந்து நீடிக்காது. அந்த பேரியர் வந்து கிராக் விட ஆரம்பிச்சிடும். டேய் டிஃபென்ஸ் பேரியர் வந்து உடைய போகுதுடா சீக்கிரமா. நான் எப்பயும் போல நான் என்ன பண்ணிட்டு இருந்தேனோ அதே பண்ணிருக்கணும். எதுக்காக வந்து போய் ஒரு கைமேராவை தேடி வந்து இப்ப நான் சாக போறேன், என்னை யாராவது காப்பாத்துங்க அப்படின்னு சொல்லிட்டு இவன் வந்து கத்துவான். அந்த டைம்ல வந்து பேரியருமே வந்து உடஞ்சிரும். அப்பதான் டக்குன்னு என்னன்னு பார்த்தா யாரோ வந்து பயங்கரமா வந்து லேண்டிங் பண்றாங்க இந்த இடத்துல. இந்த ராபிட் டீமன்ஸ் அதுங்களுமே வந்து திரும்பி பாக்குது. அப்பதான் இவனுங்க 2 பேரும், என்னடா அது சத்தம், எது வந்தது? டேய் யாரோ வந்து பர்சன்ரா அந்த புகைக்குள்ள. யாரு? நம்ம ஹீரோ தான். அப்பதான் ஹீரோ, என்னது ஸ்னோ ராபிட்ஸா? இந்த ராபிட்ஸ் எல்லாத்துக்குமே வந்து அள்ளு விட்டுரும். யாரா இவன், எங்க இருந்து நான் வந்தா, ரொம்ப பயங்கரமா இருக்கானே அப்படின்னுட்டு. ஏன்னா வந்து இந்த டீமன்ஸால வந்து இதோட பவர்ஃபுல்லான டீமன்ஸ் வந்து ஃபீல் பண்ண முடியும். ஏன்னா இதுங்களுக்கு வந்து இந்த அனிமல் இன்ஸ்டிங் வந்து இருக்கும்ல, சோ அதுங்களுக்கு வந்து கிளியரா தெரிஞ்சிடும் ஹீரோ யாரு ரொம்ப மோசமானவன் அப்படின்னு சொல்லிட்டு. ஆஹா இவன் கிட்ட இருந்த நம்ம உயிருக்கு உத்தரவாதம் இல்ல அப்படின்னு சொல்லிட்டு எல்லா ராபிட்டுமே வந்து ஓட ஆரம்பிச்சிடும். அதுலயும் ஒரு ராபிட் இன்னொரு ராபிட்டோட தலையில காலை வச்சுலாம் ஓட ஆரம்பிச்சிடும், உர்ரா 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 ஆள உர்ரா அப்படின்ட்டு. அப்பதான் இவனுக்கு 2 பேரும், இதுக்கு வாய்ப்பே இல்ல, திட்ட பி ரேங்க் மான்ஸ்டர் ஒரு பர்சன் பார்த்தோன்னே பயந்து ஓடுதா. ரொம்ப ரொம்ப நன்றி சார். துர்கானே இவன் வந்து சியாங் ஜூ, என்னோட பேரு வந்து கிம் தாக்கி ஹூன், இதான் வந்து எங்களுடைய பேரு, எங்களை காப்பாத்துனதுக்கு வந்து ரொம்ப நன்றி சார். உங்களுடைய பேரு? என்னோட பேரா சியான் டோவுன். சியான் டோவுனா இப்படி ஒரு பேரை வந்து நான் கேள்விப்பட்டதே இல்லையே. என்னடா இது அவுட்ஃபிட் வித்தியாசமா இருக்கு. சரி அது இருக்கட்டும், எதுக்காக உங்களை மாதிரி ஒரு டி
ரேங்க் ஹண்டர்ஸ் வந்து இங்க வந்திருக்கீங்க. உங்களுக்கு தெரியும்ல இந்த மவுண்டன் ரேஞ்ச் வந்து ரொம்ப ரொம்ப ஆபத்தான மவுண்டன் ரேஞ்ச் அப்படின்ட்டு. அது வந்து காசுக்காக தான் சார். எங்களுக்கு வந்து ஒரு ரெக்வெஸ்ட் வந்தது, ஒரு கைமேராவை வந்து பிடிக்கணும் அப்படின்ட்டு. அது மட்டும் கிடையாது, அதுக்கான ரிவார்டு வந்து ரொம்ப ரொம்ப அதிகமா இருந்துச்சு. அப்பதான் ஹீரோ, என்னது கைமேராவா, ஒருவேளை என்னதான் பிடிக்க வந்திருக்கானுங்களோ அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோ வந்து நினைச்சு பார்ப்பான். அப்பதான் உடனே சொல்லுவான், ஆமா சார், ஏதோ வந்து ஒரு டெஸ்ட் சப்ஜெக்டா லேப்ல இருந்து எஸ்கேப் ஆயிடுச்சுன்னு சொல்றாங்க. அது வந்து ஏதோ மெக்கானிக்கல் கிரீச்சரா கேட்டுக்குள்ள ஜம்ப் பண்ணி தப்பிச்சு ஓடிடுச்சான் சார். அப்பதான் வந்து நம்ம ஹீரோ, ஓ மெக்கானிக்கல் கிரீச்சரா, அப்ப எனக்காக வரல போல இவனுங்க, நல்லதா போச்சு, கேட் ஸ்டோன் எடுத்துக்கிட்டு இங்க இருந்து போயிடுவோம் அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோ வந்து நினைச்சு பார்த்துட்டு அப்பதான் கேட்பான், எங்கடா உங்களுடைய லக்கேஜ் எல்லாம் வந்து இல்லையா, வெறுங்கையை வீசிட்டா வந்தீங்க, இந்த கேட் ஸ்டோனு ஏதாவது இருக்குதா? அப்பதான் இவனுங்க, எங்களுடைய டீம் மெம்பர்ஸ் இல்ல, அந்த வீணா போன எச்ச பசங்க அவனுங்க முன்னாடி இருந்தே வந்து இத பக்காவா பிளான் பண்ணிருக்கானுங்க. எங்களை வந்து இந்த டீமன்ஸ் கிட்ட மாட்டி விட்டுட்டு அவனுங்க எஸ்கேப் ஆயிட்டானுங்க. அப்பதான் நம்ம ஹீரோ, ஓஹோ, அப்ப வந்து அவனுங்க கிட்ட தான் வந்து கேட் ஸ்டோன் இருக்கு போல. சார் உங்களுக்கு வந்து ஏதாவது மெத்தட் வந்து தெரியுமா? எங்களால வந்து இதுக்கு மேல வந்து தாக்கு பிடிக்க முடியாது, எங்களோட லிமிட்டை வந்து நாங்க ரீச் பண்ணிட்டோம், உங்களுக்கே தெரியும்ல, இன்னும் கொஞ்ச நேரம் வந்து நாங்க இங்க இருந்தா எங்களுக்கு என்ன ஆகும் அப்படின்ட்டு. அப்பதான் வந்து ஒரு இன்ட்ரோ ஒன்று போடுவானுங்க. இந்த டீமானிக் ரெலமுக்கு வந்து அவங்க வராங்கல்ல, இந்த டீமன் ரெலமுக்கு, அப்ப வந்து இங்க அவங்களால ரொம்ப நேரத்துக்குலாம் வந்து இருக்க முடியாது, கொஞ்ச நேரம் தான் வந்து இருக்கலாம். அப்படி ரொம்ப நேரம் வந்து இவங்க இருந்தாங்கன்னா அந்த டீமானிக் எனர்ஜி இருக்கு பாத்தீங்களா, அது வந்து இந்த ஹண்டர்ஸோட பாடியை வந்து கண்டாமினேட் பண்ண ஆரம்பிச்சிடும். அவங்களோட உயிருக்கே வந்து ஆபத்து, செத்துருவாங்க. அவங்களோட ரேங்கை பொறுத்து அவ்வளோ நேரம் வந்து அவங்க உள்ள இருக்கலாம். பட் நம்ம ஹீரோவுக்கு வந்து அது அப்ளேவே ஆகாது. அவன் தான் வந்து முரட்டு பீஸாச்சே. சார் எங்களை தயவு செய்து ஹியூமன் வேர்ல்டுக்கு எங்களை கூட்டு போங்க சார். ஆமா சார், என் பொண்டாட்டி வந்து பிரெக்னெண்டா இருக்கா, வீட்டுல தனியா இருப்பா சார், எங்களை வந்து எப்படியாவது கூட்டு போயிடுங்க. அப்பதான் வந்து ஹீரோ வந்து சென்ஸ் பண்ணிடுவான் அந்த மெக்கானிக்கல் கிரீச்சரோட அந்த மானாவை. இவனுக்கு ரெண்டு பேருங்க கெஞ்சிட்டு இருக்கும் போது நம்ம ஹீரோ வந்து பறந்து போயிடுவான் அதை தேடி. மிஸ்டர் சியான் டோவுன், எங்க போறீங்க நீங்க, எங்களை உங்க கூட கூட்டு போங்க சார் அப்படின்ட்டு அவனுங்க கத்திட்டு இருப்பானுங்க. அங்க அப்பதான் இங்க காட்டுவாங்க நம்மளுடைய மெக்கானிக்கல் கிரீச்சர் பைபிள்ல அது வந்து ஒரு கிளிஃப்ல வந்து நின்று பார்த்துட்டு இருக்கோம். ஓ இது ரொம்ப ரொம்ப டேஞ்சரஸ் அப்படின்ட்டு. அப்பதான் உடனே இவனுங்க அங்க அந்த ரெண்டு பேரை வந்து மாட்டி விட்டு ஓடி வந்தானுங்களா, அவனுங்க தான், டேய் அது அங்கதான் இருக்கு, இதுதான் வந்து கரெக்டான டைம், வா அதை போய் நம்ம பிடிப்போம், எல்லாருமே வந்து ஒரே டைம்ல அட்டாக் பண்ணுங்க. உடனே வந்து இந்த மெக்கானிக்கல் கிரீச்சர் வந்து அதை சென்ஸ் பண்ணிடும். சென்ஸ் பண்ணிட்டு ரொம்ப ரொம்ப டேஞ்சர் வந்து அப்ரோச் பண்ணுது, எல்லாரையும் நான் எலிமினேட் பண்றேன் அப்படின்னு சொல்லிட்டு இதுவுமே வந்து ஃபைட் பண்ண வந்து தயாராயிடும் அவங்கள எதிர்த்து. But I'm just getting